சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளே ஆஃப்ல வரணும்னாக்கா அடுத்த 6 மேட்சஸில் வந்து குறைஞ்ச 4 மேட்சாக ஜெயிக்கணும். 3 மேட்ச் ஜெயிச்சாலும் வரலாம். ஆனால் நெட் ரன் ரேட்டு அடுத்த டீம் தோக்கணும், அதுக்காக கடவுளை வேணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஜெயிக்கணும். அந்த 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 4 மேட்ச்னாக்க பஞ்சாப் கிங்ஸோட 2 மேட்ச் இருக்குது, பேக் டு பேக் மேட்சஸ் இருக்குது. அப்புறம் அடி வாங்குறதுக்குனே பிறந்திருக்காங்க ஆர்சிபி, அவங்களோட ஒரு மேட்ச் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸும் வீக்காக இருக்காங்க. அந்த 4 மேட்சும் நம்ம ஜெயிச்சோம்னாக்கா அதுக்கப்புறம் ஆர்ஆர்கிட்டையும் எஸ்ஆர்ஹெச்கிட்டையும் ஒரு மேட்ச் இருக்குது. அதில் எஸ்ஆர்ஹெச்க்கு நம்ம சென்னையில் தான் மோத போகிறோம். அதனால் அதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினாங்கனாக்கா ஜெயிக்கலாம். சிஎஸ்கே வந்து மொயின் அலியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கா அவர் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர். ஆனால் அவர் வந்து பேட்ஸ்மேனாக கொண்டு வராங்க தோனிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அவர் வந்து கடைசி இறக்கிறதே கிடையாது. பவுலிங் கொடுக்கறது இல்லை. அவர் என்னவோ சப்ஸ்டியூட் ஃபீல்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம வந்து சுனில் நாராயண் எப்படி கேகேஆர் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு மொயின் அலி ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி அவர் ஓப்பனராக வந்து இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். போன தடவை ஜடேஜாவும் தீக்ஷனாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை நம்ம வந்து முஸ்டபிசூர் விக்கெட் எடுத்தாலே என்னவோ முஸ்டபிசூர் அதுக்கப்புறம் 16 2 பேரையும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அது வேண்டாம். யாராவது ஒருத்தர் போதும், 16 மட்டுமே போதும்னு நான் நினைக்கிறேன். தீக்ஷனாவை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனக்கு நம்ம ஸ்பின்னர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். சிஎஸ்கேயோட பலமே வந்து ஸ்பின் பவுலிங் தான். ஃபாஸ்ட் பவுலிங் அவங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அவங்க வந்து ஏன் அந்த ஸ்பின்னை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, தீக்ஷனாவை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. வெல்கம் பேக் டு வாவ் தமிழா யூடியூப் சேனல். ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே 8 மேட்ச் விளையாடி இருக்காங்க. இந்த 8 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்துருக்காங்க. நேற்று கூட எல்எஸ்ஜி கூட தோத்து, தொடர்ந்து 2 மேட்ச் எல்எஸ்ஜி கூட தோத்துருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு கவலை நிலையில இருக்காங்க. ஸோ சார், சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கேயோட கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளே ஆஃப் போக மாட்டாங்க. 1-2 தடவை தான் அவங்க ஃபர்ஸ்ட் டீமாவோ இல்லை செகண்ட் டீமாவோ போயிருக்காங்க. பல தடவை போராடி தான் போயிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2010லயோ 11லயோ ஒரு மேட்ச்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதில் லாஸ்ட் ஓவரில் 16 ரன் எடுக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. அந்த 16 ரன் ஜெயிச்சாதான் சிஎஸ்கே அவர் பிளே போக முடியும் அப்படின்னு நிலைமை. அந்த சூழலில் தோனி அடுத்தடுத்த பந்துகளை பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் விளாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் ஒரு பாக்ஸிங் மாதிரி ஒரு குத்து விட்டு அதை ஒரு ரீஜெனரேஷன் பண்ணி டீம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்துட்டு பிளே ஆஃப்ல நுழையிறதுன்றது சிஎஸ்கேயோட ஸ்டைலாக இருக்குது. இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லே வந்து 2 மேட்ச் வின்னு 2 மேட்ச் தோல்வி, 2 மேட்ச் வின்னு 2 மேட்ச் தோல்வி அப்படி தான் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அடுத்த 2 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5லேருந்து 6 மேட்ச், இன்னும் 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச்ல 6மே ஜெயிச்சாதான் அந்த டாப் 2ல போக முடியும். ஏன்னா மோஸ்டா டாப் 2 போக எல்லா டீம்ஸுமே பார்ப்பாங்க. டாப் 4ல கண்டிப்பா போகணும், 4 அதான் பிளே ஆஃப்ஸ். பட் டாப் 2ல முடிச்சாதான் நமக்கான ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லுவாங்களா சார்? ஆனா இப்போதைய சூழல்ல வந்து நமக்கு டாப் 2 வந்து வாய்ப்பு இருக்கான்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கேகேஆரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளே ஆஃப்குள்ள வரணும்னாக்கா அடுத்த 6 மேட்சஸ்ல வந்து குறைஞ்ச 4 மேட்சாக ஜெயிக்கணும். 3 மேட்ச் ஜெயிச்சாலும் வரலாம். ஆனால் நெட் ரன் ரேட்டு அடுத்த டீம் தோக்கணும், அதுக்காக கடவுளை வேணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்மளை பொறுத்தவரைக்கும் 4 மேட்ச் ஜெயிக்கணும். அந்த 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 மேட்ச்னாக்க பஞ்சாப் கிங்ஸோட 2 மேட்ச் இருக்குது, பேக் டு பேக் மேட்சஸ் இருக்குது. அப்புறம் அடி வாங்குறதுக்குனே பிறந்திருக்காங்க ஆர்சிபி, அவங்களோட ஒரு மேட்ச் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸும் வீக்காக இருக்காங்க. அந்த 4 மேட்சும் நம்ம ஜெயிச்சோம்னாக்கா அதுக்கப்புறம் ஆர்ஆர்கிட்டையும் எஸ்ஆர்ஹெச்கிட்டையும் ஒரு மேட்ச் இருக்குது. அதில் எஸ்ஆர்ஹெச்க்கு நம்ம சென்னையில் தான் மோத போகிறோம். அதனால அதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினாங்கனாக்கா ஜெயிக்கலாம். அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 போட்டே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அடுத்தடுத்து 2 மேட்ச்மே பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டில் இருக்குது. ஸோ 3 மேட்ச்ல 1 தோத்துருக்கோம், இன்னும் 2 ஹோம் மேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் கூட ஆடுறாங்க, அடுத்து பஞ்சாப் கூட ஆடுறாங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பொறுத்தவரை நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, சில மாற்றங்களையும் பண்ணணும். சிஎஸ்கே அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றங்களை வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க. அப்படியே போகிற போக்கில் அப்படி நடக்கட்டும் அப்படின்னாங்க. சிஎஸ்கேடைய பலமே வந்துட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஆனால் இந்த ஐபிஎல்ல பார்த்தா இது வரைக்கும் சிஎஸ்கேவுடைய ஓப்பனிங் வந்து ஷைன் ஆகலன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு ஆடினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பவர் பிளேல வந்து நம்மளுடைய ரன் ரேட் ஏறவே இல்லை. காரணம் வந்து ஏதாவது ஒரு விக்கெட் போயிடுது. ஒரு விக்கெட் போகணும்னா அடுத்தவங்களுக்கு வந்து விக்கெட் விழக்கூடாது அப்படின்ற சூழலில் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணி ஆடுறாங்க. சிஎஸ்கே வந்து ஒரு சின்ன பரிசாத்தமான முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன, மொயின் அலி வந்து 21 மேட்சஸ் ஒன் டே மேட்சஸ் வந்து இங்கிலாந்துக்காக ஆடி இருக்காரு. அந்த 21 மேட்சஸ்ல ஆடி அவருடைய ஆவரேஜ் வந்து 31. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஓப்பனராக கொண்டாடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே வந்து மொயின் அலியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கா அவர் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர். ஆனா அவர் வந்து பேட்ஸ்மேனா கொண்டு வராங்க தோனிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அவர் வந்து கடைசி இறக்கிறதே கிடையாது. பவுலிங் கொடுக்கறது இல்லை. அவர் என்னவோ சப்ஸ்டியூட் ஃபீல்டர் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம வந்து சுனில் நாராயண் எப்படி கேகேஆர் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு மொயின் அலி ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி அவர் ஓப்பனராக வந்து
இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். பவுலிங்கை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பவுலிங் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரை நல்லா போட்டிருந்தாங்க சார். அதாவது எல்எஸ்ஜிக்கு அடி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன தெரியல, இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே பவுலர்ஸ் வந்து அடி வாங்கலாங்களான்னு தோணுது. அண்ட் அதே மாதிரி சிவம் டுபேக்கு பவுலிங் கொடுக்கறது வந்து ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. வேர்ல்டு கப் வரப்போகுது. ஸோ அவரை வந்து ஸ்குவாட்ல எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பவுலிங் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது சார். நான் இன்னொன்று என்ன ஃபீல் பண்ணேன்னாக்கா, சிஎஸ்கே வந்து ஆடுறது சென்னை பிச்சஸ் ஆடும்போது, சென்னை பிச்சஸ்லாம் ஸ்லோ பிச்சஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே பண்ண முடியும். போன தடவை ஜடேஜாவும் தீக்ஷனாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனா இந்த தடவை நம்ம வந்து முஸ்டபிசூர் விக்கெட் எடுத்தாலே என்னவோ, முஸ்டபிசூர் அதுக்கப்புறம் 14 2 பேரையும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் யூஸ் பண்றோம். அது வேண்டாம், யாராவது ஒருத்தர் போதும், 14 மட்டுமே போதும்னு நான் நினைக்கிறேன். தீக்ஷனாவை வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணும். எனக்கு நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். சிஎஸ்கேயோட பலமே வந்து ஸ்பின் பவுலிங் தான். ஃபாஸ்ட் பவுலிங் அவங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அவங்க வந்து ஏன் அந்த ஸ்பின்னை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, தீக்ஷனாவை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் தோனி வந்து கிட்டத்தட்ட சத்தியமே பண்ணிட்டு இருக்காரு போல் இருக்கு. கடைசி 2 ஓவர் தான் நான் வருவேன், அதுவும் கடைசி ஓவர் தான் ஒரு வந்தா அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தான். ஆமா, வந்த அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தான். ஆனா அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுக்கலாம். இப்ப ஜடேஜா கொண்டு வராங்க இல்லையா, அந்த டைம் கூட வேண்டாம். லாஸ்ட் 5 ஓவர் ஆடலாம். அவரும் துபாயும் ஆடினா எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அது இருக்கு. அதே மாதிரி ஜடேஜா நம்ம பேசும்போது இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சா பாத்தீங்கன்னா அவர் பவர் பிளேலே வந்துடுறாரு சார். அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பவர் பிளே வரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, 1 விக்கெட் போயிடுது, 1-2 விக்கெட் போயிடுறாரு. கொஞ்சம் இது பண்ணு பாக்குறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் இன்னொன்று, அவர் எப்பவுமே செல்ஃபிஷா ஆட மாட்டார். நேற்று கூட அவரால் ஆட முடியலன்னு அவரே அந்த கேட்சை கொடுத்துட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி நீங்க வந்து இது பண்ணுங்க, அவரோட ரோல் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. அந்த டைம்ல ஸ்டாண்ட் அப் கொடுத்துட்டாரு. அவர் அடிக்க முடியல, அவர் போயிடுவார், மற்றவங்க மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே பண்ற இன்னொரு தப்புன்னு நான் நினைக்கிறது வந்து ரஹானே தான். ரஹானே பொறுத்த வரைக்கும் போன சீரீஸ்ல கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம், ஆனா இந்த சீரீஸ்ல அவர் அந்த அளவுக்கு பண்ணல. அப்படி இருக்கும்போது இளம் வீரான சமீர் ரிஸ்விக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இப்ப பேசணும் சார். இப்ப ரஹானா பாத்தீங்கன்னா 1 டவுன் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு ருத்ராஜ் 1 டவுன் ஆனாரு. இப்ப நேத்து மேட்ச்ல ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடி செஞ்சுரி போட்டிருக்காரு. சோ ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன்லயே இருக்காங்களான்னு தோணுது இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும். அதாவது அந்த விஷயத்துல தெளிவா இருக்கும். அதாவது ருத்ராஜ் வந்து அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து கொஞ்சம் நிதானமா ஆடி கடைசியில ஹிட் பண்ணுவாரு. அப்போ போனது கான்வே வந்து ஸ்டார்டிங்ல அடிச்சு ஆடிட்டு இருந்தார். இப்போ அந்த மாதிரி அடிச்சு ஆடுற மாதிரி பேட்ஸ்மேன்கள் இல்ல. ரஹானோட கேரக்டர் டெஸ்ட் பிளேயர் தான். ஆனா அவர் என்னதான் அடிச்சா ட்ரை பண்ணாலும் அவரோட 150 கூட தாண்ட முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச மொயின் அலி தான் பெட்டர் சாய்ஸா இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், இவங்க வந்து ஃபீல்டிங்க கண்டிப்பா மாத்தி ஆகணும். நேத்து மேட்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேட்சஸ் வின் மேட்சஸ் கேட்சஸ் மிஸ் பண்ணதா ரொம்ப ஒரு அதுலயும் ஒரு 4 ஒரு 6 தீபக் சங்கர் விட்டது பெரிய டிசாஸ்டரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இருந்தாவது சிஎஸ்கே வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கையில இருந்த மேட்ச் விட்டு கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ருத்ராஜ்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அது ஒரு ஃபீல் ஆக்சுவலா. ஆனா அதாங்க சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பவர் வந்து பேட்டிங் தான், பந்து வீச்சு கிடையாது. ஃபீல்டிங் பண்ற அளவுக்கு யாருக்குமே வயசு கிடையாது, எல்லாமே சின்ன பசங்க கிடையாது. இப்போ கூட பாத்தீங்கன்னா கான்வாய்க்கு எடுத்துக்க பிளேயருக்கு வந்து 36 வயசு. தேடி பிடிக்கிறாங்க போல இருக்கு. எல்லாம் 30 வயசுக்கு மேல தேடி பிடிக்கிறாங்க போல இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தடவையும் எப்படியா கடைசி நேரத்துல மூக்க நுழைச்சு அந்த பிளே ஆஃப் நுழையிறது வந்து சிஎஸ்கேயோட ஸ்டைல். நமக்கு கடைசி மேட்ச் ஆர்சிபியோட நான் நினைக்கிறேன் அந்த ஆர்சிபி மேட்ச்ல ஜெயிச்சா பிளே ஆஃப் இருக்கும். அது ரொம்ப டஃப்பான காம்படிஷனா இருக்கும். ஆர்சிபி நம்மள விடக்கூடாது, நம்மளா போயிட்டோம், சிஎஸ்கேவும் போயிடணும் அப்படின்னு அவங்களும் மோதுவாங்க. ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து மே ஸ்டார்டிங்கோட அவர் போறாரு சார். சோ அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரா இருக்குன்னு உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவர் போறது வந்து பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம். முஸ்தபிசூர் வந்து எல்லாமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 14 போதும் நமக்கு. இன்னொன்று ஸ்பின்னரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்டயே நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. நம்மகிட்டயே ஷர்துல் தாக்கூர் இருக்காரு, தேஷ்பாண்டே இருக்காரு, தீபக் சாகர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து வெளியே வந்து எடுத்தா போதும். 14 போதும். இன்னொன்று ஸ்பின்னரை கொண்டு வாங்க. தீக்ஷனாவை கொண்டு வந்தா அவர் கொஞ்சம் பேட்டிங்லயும் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. இன்னொன்று ஆர்ஆர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் சூப்பரா பண்றாங்க. ஒரு பக்கம் சஹல், ஒரு பக்கம் அஸ்வின், எதிரணி அப்படியே கட்டி போடுறாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன் வர்றதுக்கு வந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பா பிளஸிங் இன் டிஸ்கைஸா தான் நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பவர் பிளேஸ்ல வந்து மோஸ்டா விக்கெட் எடுக்காத டீமா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு சார். எப்பவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு விக்கெட்டாவது எடுத்துரும். பட் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் எடுக்காத மாதிரி ஒரு ஃபீல்ஸா இருக்கு. ஏன்னா லைக் அட்லீஸ்ட் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போகும், கண்டிப்பா சிஎஸ்கே எடுப்பாங்க. பட் இந்த டைம் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்லேயே வந்து விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க பவுலர்ஸ்ங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிருக்காங்க. விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னொரு யோசிக்கணும், இது வந்து ஹையஸ்ட் ரன்னா இருக்கு. எல்லா மேட்சும் அதிகமா ரன் அடிக்க வைக்கிறாங்க. ஆனா சிஎஸ்கே கிட்ட மட்டும் 220க்கு மேல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கேவும் அடிக்க மாட்டாங்க, எதிர் டீமே அடிக்க விட மாட்டாங்க. அதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ற போலிங் நமக்கு இருக்கு. விக்கெட் எப்படி நம்ம பார்க்க வேண்டாம். இவங்க ரன்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க ஓரளவுக்கு. ஃபீல்டிங் கை கொடுத்தா நிச்சயமா வந்து இதையும் மீறி பிளே ஆஃப்ல வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது தானே பண்ண முடியும், மத்தெல்லாம் பிளேயர்ஸ் தானே பண்ணணும். சோ அடுத்த மேட்ச் சொல்லவே வேணாம், நம்ம பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எச் கூட இருக்கு. அது வந்துட்டு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க பொறுத்து தான் சிஎஸ்கேவோட பலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ் கேல், ரசல் எல்லாம் ஃபார்ம்ல உச்சகட்டத்தில் இருக்கும்போது சிஎஸ்கே கிட்ட மட்டும் ரன் அடிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பின் போடுறது, ஏதாவது வித்தியாசமான ஒரு டாக்டிக்ஸ் வந்து தோனி யூஸ் பண்ணுவார். அதை இந்த மேட்ச் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் சிஎஸ்கே. ஸோ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மூளை எஸ்ஆர்எச்னு சொல்லுது, ஆனா ஹார்ட்
சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குது. கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்புவோம். கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கணும் எங்களுக்கும் ஆசை தான். ஆசை மட்டும் இல்லாம ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் போக முடியும். ஆமா. ஸோ அந்த ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல இருக்கும் இப்போ சிஎஸ்கே. கவலைப்படாதீங்க, தோனி இருக்கார், கண்டிப்பா கரை சேர்ப்பார். தலைவன் இருக்கான்னு நம்புவோம். நன்றி.